ஆஃபீஸில் மேனேஜர் நாளை காலையில் 9:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு, யாரும் லேட்டாக வந்துடாதீங்க. எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. ஹலோ, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி யாரெல்லாம் பேசுறாங்களோ இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். ஐ டோன்ட் வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியது. பீனியல் கிளாண்டுக்கும் நல்லது கெட்டது தெரியாது. எதை விதைக்கிறீர்களோ அது மரமாக மாற்றி கொடுக்கும். அவ்வளோ 20 ரூபாய்க்கு பூட்டு வாங்கி மாட்டிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வாங்க, எவனுமே உள்ள போயிருக்க மாட்டான். பூட்டை பார்ப்பான். பூட்டு வாங்குறதுக்கே வக்கு இல்லாத வீடுன்னு சொல்லி போக மாட்டாங்க. நம்மெல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்லை? நம்ம வாயே நல்லா இல்லை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. நமது மூளையில் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதை 2ஆ பிரிக்கலாம். நல்ல ஹார்மோன், கெட்ட ஹார்மோன். ஹாப்பி ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். டோபாமின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு. இது சுரந்தா இந்த ஹார்மோனுக்கு பேரே ஹாப்பி ஹார்மோன். கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. டோபாமின் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் போட்டிருப்பாங்க. கார்டிசோல் ஒரு ஹார்மோன் இருக்கு, இதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அப்போ எப்பெல்லாம் மூளைக்குள்ள டோபாமின் சுரக்குதோ நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மறுபடியும் அந்த கதைக்கு வருவோம். டோபாமின் சுரக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறோம், நோயெல்லாம் குணமாகுது. அதே கான்செப்ட். கார்டிசோல் சுரக்கும் போது டென்ஷனா இருப்போம், கோபமா இருப்போம், கவலையா இருப்போம். இங்க எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட், நீங்க ஹாப்பியா வாழணும்னா ஹார்மோன்ஸை தெரிஞ்சுக்கணும். குறிப்பா வைத்தியம் பார்க்குறவன் தெரிஞ்சுக்கணும். இந்த அக்கு பஞ்சர், நீரோ தெரப்பி, முத்ரா ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், என்னென்னமெல்லாம் வைத்தியம் பார்க்குறீங்களோ, மலர் மருந்து, இவங்கெல்லாம் இந்த ஹார்மோன் தெரப்பி படிச்சுட்டா பேஷண்ட்டை குணப்படுத்துறது ஈஸியாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓஹோ இந்த சுரப்பி சுரக்கிறதுனால தான் நம்மளாம் நல்லா இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. டோபாமின் சுரந்தா ஹாப்பி, கார்டிசோல் சுரந்தா அன்ஹாப்பி. இது சம்பந்தமான முழுமையான புரிதல் ஹார்மோன் தெரப்பி 1, 2ல நீங்க ஆன்லைன்ல கத்துக்கங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்குங்க. யார் ஒருவர் நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறீர்களோ டோபாமின் சுரக்கும். யார் ஒருவர் எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிறீர்களோ உங்களுக்கு கார்டிசோல் சுரக்கும். பல பேருக்கு புரிஞ்சிருக்கிறாது, தமிழ்ல சொல்றேன். பாசிட்டிவா திங்கிங் பண்ணுனா டோபாமின் சுரக்கும், நெகட்டிவா திங்க் பண்ணுனா கார்டிசோல் சுரக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு மாணவன் சாமி கிட்ட போய், இறைவா வரப்போற எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டினார்னா பாசிட்டிவ். ஒரு மாணவன் சாமி கிட்ட போய், இறைவா வரப்போற எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது இப்படின்னு வேண்டுனா இது நெகட்டிவ். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆக நினைக்க இந்த ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தை பீனியல் கிளாண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கும். இது நினைச்சுக்கும் இவருக்கு ஃபெயில் பிடிச்சிருக்குன்னு கொடுத்துரும். பாஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா பாஸ் ரெக்கார்ட் ஆகி பாஸ் கொடுத்துரும். இந்த பீனியல் கிளாண்ட் என்பது நிலம், எண்ணங்கள் என்பது விதை. மண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியாது, பீனியல் கிளாண்டுக்கும் நல்லது கெட்டது தெரியாது. எதை விதைக்கிறீர்களோ அது மரமாக மாற்றி கொடுக்கும். அவ்வளோ. அப்ப நமது வாழ்க்கையில் நடந்த நிறைய கெட்ட காரியம் வந்து நம்ம விதைச்சதாங்க. ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆயிடுவோம். பாஸ் ஆகணும், பாஸ் ஆயிடுவோம். சில பேர் ஃபோன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? ஹலோ, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி யாரெல்லாம் பேசுறாங்களோ இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். ஒரு நாளைக்கு அவங்க பாருங்க 1000 முறை உச்சரிப்பாங்க. யார்கிட்ட பேசலாம்? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இல்லை.
அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது, இந்த பீனியல் கிளாண்டு ப்ராப்ளம் பிரச்சனை ப்ராப்ளம் ப்ராப்ளம் அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுது, இந்த செல்லக்குட்டிக்கு பிரச்சனை பிடிச்சிருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு கேட்டா, நீங்க தானே கேட்டீங்க. ஐ டோன்ட் வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியது. அப்ப எப்படி பேசணும்? பேசும் பொழுது எஸ், ஃபென்டாஸ்டிக், நைஸ், அற்புதம், நல்லது, ஓம் சாந்தி, ஜெய் குருதேவ், இன்ஷால்லா. பாருங்க, இதெல்லாம் நல்ல வார்த்தைங்க. நல்லது, சவுக்கு இப்படி பேசுறதே இல்லைங்க. இதெல்லாம் பாசிட்டிவ்ங்க. அப்புறம் ரெக்கார்ட் ஆகுமா இல்லையா? நடக்குமா இல்லையா? குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா குறும் பண்ணுது? பெற்றோர் தான் காரணம். எந்த பெற்றோரும் நல்ல வார்த்தையே பேசுறது, உளுந்துராத, உடைச்சிராத, குறும் பண்ணாத, வெட்டிக்காத, இடிச்சிராத, அது எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. எப்படி பேசணும்? பாதுகாப்பாரு, பத்திரமாரு, கரெக்டா போயிட்டு வா, ஒழுங்கா உட்காரு, இது பாசிட்டிவ்ங்க. இதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்களேன், செய்வாங்கங்க. சும்மா இல்லைங்க, சொல்லி பாருங்க, நடக்குங்கிறது. இந்த பள்ளிகள்ல இந்த குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா கத்துறாங்க? டீச்சர் தான் காரணம். பேசாத, கத்தாத, டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்துவாங்க. சைலண்ட், அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா இருப்பாங்கங்க. நமக்கு என்ன வேணுமோ அதான் சொல்லணும், அதான் நினைக்கணும், அதான் கற்பனை பண்ணணும், அதான் உணரணும். சொல்றது மட்டும் இல்லைங்க, சொல்லணும், நினைக்கணும், கற்பனை பண்ணணும், உணரணும். அது நடக்கும். இதான் பாசிட்டிவ். ஆபீஸ்ல மேனேஜர், நாளை காலையில 9:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு, யாரும் லேட்டா வந்துடாதீங்க. எல்லாம் லேட்டா தான் வருவாங்க. நான் தான் சொன்னேன்ல நேத்து லேட்டா வரக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்போம். எப்படி சொல்லணும்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாளை காலையில 9:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு, எல்லோரும் சரியாக 9:30 மணிக்கு வந்துருங்க. முடிச்சுக்கங்கிறங்க, ஃபுல் ஸ்டாப் வைங்க, பேசாதீங்கன்னு சொல்லணும். யாரோடைய வீட்டுல வெளியூர் போகும்போது பெரிய பூட்டு போட்டுட்டு போறீங்களோ அந்த வீடு தான் திருடுவாங்க. திருடம் பார்ப்பான், பெரிய பூட்டு இருக்கா, அப்ப நிறைய இருக்குன்னு திருடுவான். நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. அவங்க பெரிய வீட்டுல 20 ரூபாய்க்கு பூட்டு வாங்கி மாட்டிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வாங்க, எவனுமே உள்ள போயிருக்க மாட்டான். பூட்டை பார்ப்பான், பூட்டு வாங்குறதுக்கே வக்கு இல்லாத வீடுன்னு சொல்லி போக மாட்டாங்க. இல்ல, அதுக்காக அப்படி பண்ண வேண்டாங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஜாலியா பேசுறதுக்காக பேசுங்க. உடனே சார் உங்களை நம்பி வச்சுட்டு போறதா புரியறதுக்காக பேசுறதுக்கு சைக்காலஜி, எல்லாமே சைக்காலஜி. திறந்த சைக்கிளை திருட மாட்டாங்க. ஓ இங்கே பக்கத்துல யாரோ இருக்கான்னு புட்டுட்டு போயிடுவாங்க. பூட்டின சைக்கிளை தேடிமா திருடுவாங்க, ஆள் பக்கத்துல இல்லை. இது ஒரு சைக்காலஜிங்கிறாங்க. அன்னை தெரசாட்ட போயிட்டு ஒரு குரூப் கேட்டாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்குங்க. அந்த அம்மா வரமாட்டேன், நீங்க பேர் நெகட்டிவா வச்சிருக்கீங்க, பாசிட்டிவா மாத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்களாமா. ஏன்? தீவிரவாதங்கிறது நெகட்டிவ், அதனால மாத்தி சொன்னாங்களாமா. இவங்க என்ன பண்ணாங்களாமா, அமைதி போராட்டம்னு மாத்திட்டு வந்தாங்களாமா. மறுபடியும் நீங்க நெகட்டிவா இருக்குன்னு, என்னம்மா தீவிரவாதங்கிறது மாத்திட்டோம், இல்ல இல்ல போராட்டங்கிறது நெகட்டிவ் நாங்களாமா. அமைதி பேரணின்னு மாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்களாமா. எவ்வளவு பாசிட்டிவ்னஸ். போராட்டங்கிறதே நெகட்டிவ். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்ல, நம்ம வாயே நல்லா இல்ல. எப்படியாவது கஷ்டப்பட்டு வீடு கட்டிடுவேன், கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டுவீங்க. என்னைக்காவது உங்க வாயில நான்லாம் ஜாலியா வீடு கட்டலாங்க, அது ஏங்க சொல்லல? தம்பி எப்படியாவது கஷ்டப்பட்டு மார்க் எடுத்திருப்பான், அவன் கஷ்டப்பட்டு தான் மார்க் எடுப்பான். நம்மளே ஏங்க அதை டிக்ளேர் பண்ணணும்? நம்ம எப்படி சொல்றாங்க, நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு எதுக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? புரிஞ்சுக்குங்க, ஞானிகள் கஷ்டப்படாம தாங்க சம்பாதிக்கிறாங்க. பொதுமக்கள் மட்டும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமாமா. பாடுபட்டு எதுக்கு பாடுபட்டு உழைக்கணும்? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் அந்த டயலாக் எல்லாம் பேசாதீங்க. எப்ப பேசினாலும், எப்ப திங்க் பண்ணாலும் பாசிட்டிவா இருக்கணும். நம்மள அறியாம நிறைய நெகட்டிவ் இருக்குது. மொத்த நெகட்டிவ்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் நல்லா இல்லங்கிறேங்க. இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க எல்லாம் பாசிட்டிவ் மட்டும் தான் பேசுவாங்க. அதை மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க. மொத்தம் காதிலே விழுகாது.
அன்பு நண்பர்களே, உறவுகள்ல சிக்கல் இருக்கா? இத சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு. த சீக்ரெட் ஆஃப் ஹேப்பி ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம். கணவன் மனைவி சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை, பார்ட்னர் சண்டை, அம்மா பொண்ணு இந்த மாரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது? எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் 14, 15, 16ல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு. கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வகுப்புல உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி அதை சரி பண்றதுக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும். அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம். வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்புக்கு கட்டணம் 3000 ரூபாய். வகுப்பு, உணவு, தங்குமிடம் எல்லாமே சேர்த்து 3000 ரூபாய். anatomic-therapy.org வெப்சைட்ல போய் நீங்க 3000 ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேர்ல வரலாம். 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம். வாருங்கள் நண்பர்களே. ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் 3 நாள் நேரடி வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப். வாருங்கள், நேரில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.